இவாளுக்கெல்லாம் கோவில்காராளுக்கு பயம். யானை கோவிலுக்குள்ள போயிடுத்துன்னா அப்புறம் அசுச்சி ஆயிடும், அப்புறம் முதல்ல இருந்து கும்பாபிஷேகத்துல இருந்து பண்ணணும். அதனால இவாளுக்கு பயம். ஆனா இந்த யானை விட்டு கொடுக்கல, அப்படியே தள்ளுறது அந்த யானைக்கு. இருந்தாலும் கேசவன் விட்டு கொடுக்காம அங்கேருந்து குருவாயூரப்பனை தூக்கிட்டு அந்த புறப்பாடு முடிஞ்சதும் உடம்பெல்லாம் ஆடுறது. அதுக்கே தெரிஞ்சுடுத்து போறோன்னு. இருந்தாலும் கோவில்ல நம்ம ஒன்னும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த யானையே நடந்து 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 வெகு தூரம் ஒரு கிரவுண்டுக்கு போய் கோவில் பக்கமா திரும்பி குருவாயூரப்பன் பக்கமா திரும்பி அந்த கிரவுண்டிலேயே உட்காந்து தன்னுடைய வலது பக்க தந்தத்தை பூமியில புதைச்சு அந்த துதிக்கையை அப்படி தூக்கி குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்றது போல பண்ணி தூக்கி பட்டுன்னு போயிடுது அந்த யானை. 3 மணி இருக்குமா குருவாயூர் அன்னைக்கு ஏகாதசி 3 மணி இருக்கும். நவமி எல்லாம் ஆயிடுத்து, தசமி ஆயிடுத்து, ஏகாதசி 3 மணி கார்த்தால, விடியற் கார்த்தால்.